நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படி மாப்பிள்ள, நிஜமாவே உனக்கு பாக்ஸிங் தெரியுமா? இங்கே கொஞ்சம் வாயே. என்ன மாப்பிள்ள? ஏண்டா ஆமான்னு 2 எழுத்துல பதில் சொல்லிருக்கலாம்லடா. எதுக்குடா அப்ப இந்த தேவையில்லாத வயலன்ஸ்? தியரியா சொன்னா புரியாதுன்னா மாப்பிள்ள பிராக்டிகல்ஸ்ல பதில் சொல்றான். இப்ப தெரிஞ்சிருக்குமே. தெரிஞ்சது என்ன தெரிஞ்சது? செத்து பூனை எங்க அப்பத்தா அம்மாச்சிலாம் தெரிஞ்சிரா. எப்படி நம்ம சாம்பிள் பஞ்சு இந்த மாதிரி ஒரு சப்பி அடிச்சு ஊருக்குள்ள பெரிய ரவுடி ஆளான்னு பாத்தியா? செல்லாது அந்த அகோரி பாபா எடுத்து சண்டை பண்ணோம் பாத்துக்க. ஆமா மச்சான், அந்த ஸ்பிரிங் தலையன் பாக்ஸர்னு வர சொல்றாங்க. பாக்ஸர்னா பெரிய டவுசரா? அவன் அழுக்கு டவுசர் அடிச்சு கிழிக்கிறேன்டா. இந்த வடிவேல் பில்டப்லாம் போட்டி வரைக்கும் ஓகே, போட்டியில தோத்த போட்டியை உருவிடுவாங்க. டேய், சண்டை போட போற நானே பயப்படல, நீங்க ஏன்டா பயப்படுறீங்க? எப்பா ராசா, மகாபாரதம் தெரியுமா உனக்கு? என்ன? பகடையில தோத்தது நம்ம தர்மர் தான், ஆனா அவங்க அவர் வேட்டியை உருவல, திரௌபதி சிலையை தான் உருவாங்க. அது மாதிரி போட்டி போறது நீதான்ப்பா. நீ தோத்தேன்னு வையி, 1 வருஷம் ஆப்பு எங்களுக்கும் சேர்த்துதான், அதை மறந்துடாத. டேய், தோக்குறோம் ஜெயிக்கிறோம் இப்பவே ஏன்டா பேசுற? கண்டிப்பா ஜெயிக்கிறோம்டா. ஆமா, காத்தாடி எங்கடா? தெரியல மாப்ள. போனை போட்டா அவங்க அப்பாவே போன் எடுத்து நீங்கள் அழைத்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லைன்றாரா. என்னடா ஏதாவது பிரச்சனையா? தெரியலடா, நம்ம பாக்ஸிங் மேட்ரு அவர் கசிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் பையனை லாக் பண்ணிட்டாரு. படிக்கலனாலும் பரவாயில்ல, மூடிக்கிட்டு வீட்டில் இருன்னு சொல்லியிருப்பாரு. டேய் பாலா, சாயங்காலம் வீட்டுக்கு போய் ஒரு விசிட்டை போடுவோம்டா. சரி மாப்ள. கார்த்தி, உடம்பு எப்படி இருக்கு? உன் உடம்பு எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படா தெரியும்? என் உடம்பு இல்லை, உன் உடம்பு எப்படி இருக்கு? என் உடம்புக்கு என்ன? உன்னை சீனியர்ஸ் அடிச்சிட்டாங்களாமே. டேய், நான் விளையாடுறியா? கார்த்திக் அடிப்பட்டதுலாம் போன வாரத்து எபிசோடு. 1 வாரம் டிலே வந்துட்டு ஓவரா ஃபீல் பண்ற. நம்ம அந்த சீனியர்ஸை சும்மா விடக்கூடாது. அடிங், உண்மையை சொல்ல போனா போன வாரத்து எபிசோடு நீ பாத்தியா இல்லையா? ஐயோ, அது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சீனியர்ஸ் கார்த்தியை அடிச்சாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து நடந்துச்சு. கடைசியாக கார்த்தியும் வாசுவும் 1-to-1 பாக்ஸிங்கில் மோதுறதா முடிவாயிடுச்சு. ஓ, நான் ஊரில் இல்லாத 1 வாரத்தில் இவ்வளோ நடந்திருக்கா? இப்பெல்லாம் கதை ரொம்ப வேகமாக போகுது தம்பி. சரி அதை விடு. கவரில் என்ன? ஆப்பிள், குளுக்கோஸு. யாருக்கு? எனக்கா? டேய், அவன் இப்போ தாண்டா 1/2 பிளேட் பிரியாணி உள்ள தள்ளிட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு போய் ஆப்பிள் குளுக்கோஸ்னு. டேய் விடுற, அவனை போய் கலாச்சிக்கிட்டு குடுறா. தேங்க்ஸ் கார்த்தி. சாரி. டேய், இப்போ எதுக்கு சாரிகிரி எல்லாம்? இவ்வளோ நடந்திருக்கு, நான் கண்டுக்காமல் இருந்துட்டேனே. இங்கே பாரு ஜக்கு, உனக்கு காமெடி தான் கரெக்டு, இந்த கேரக்டர் ரோல் கரெக்டாக வரலடா. என்னையும் உங்கள் டீமில் ஒருத்தனா சேர்த்துக்கோங்களேன். ஏற்கனவே நம்ம பிரின்சிபால் பராக் ஒபாமா எங்களை தேடப்படும் குற்றவாளியாக அறிவிச்சிருக்காரு. இந்த லிஸ்ட்டில் நீ வேற சேரணுமா? நான் ஒரு ரவுடி தான். நீ ஒரு எஜுகேட்டட் ஆச்சே. நான் ஒரு எஜுகேட்டட் ரவுடி. டேய், எச்சிக்கல ரவுடியை கேள்விப்பட்டிருக்கேன்டா. எஜுகேட்டட் ரவுடி எப்போதான்டா கேள்விப்படுறேன். என்னை உங்கள் டீமில் சேர்த்துக்குவீங்களா மாட்டிங்களா? டேய், ஆப்பு வாங்குறதுக்கு அவ்வளோ ஆசையாடா? உன் தலையில் அப்படி எழுதியிருந்தா யாரால மாற்ற முடியும்? அப்போ நான் அப்பாயிண்டடா? நோ, ஒய், ரவுடின்னு எங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். என்ன பண்ணணும்? டூ சம்திங் ஐ சே. டேய், இருக்கிற பிரச்சனை பத்தாதாடா, நீங்கள் வேற ஏன்டா புதுசாக பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு? பொறுமாப்ல, ஒரு ரவுடினா பல சோதனைகள் வேதனைகள் தாங்கி தான் ஆகணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒன்றும் பண்ண வேணாம், தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டிக்காதடா. ஒரு சின்ன டெஸ்ட் மாப்ள, நீ ஏன் பயப்படுற? ஜக்கு, அதோ தெரியுதே கருப்பு கலர் காரு. என்ன, அந்த கார் கண்ணாடியை உடைக்கணுமா? ஐயே, யாரா அவன்? சரியான ஆர்வக்கொள்ளராக இருக்கான்டா. ஜக்கு பாய், கண்ணாடி உடைக்கிறதுலாம் ஏ கிரேட் ரவுடியோட வேலை. அதெல்லாம் பண்ணா OMR போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டோ வச்சுடுவாங்க. நீ என்ன பண்ற? பாலா, நீ சொல்றா. ஒரு ஆணியை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே காரை சுற்றி பார்க்குற மாதிரி காரில் ஒரு நீளமான கோடு போடணும். ஐ மீன் ஆழமாக்கிடணும். அவ்வளோதானா? அப்ரெண்டிஸ் ரவுடிக்கு இதுவே பெரிய மேட்ரு. இந்தா போய் பண்ணிட்டு வா. பெரிய வெப்பன்ஸ் ஏதாவது கொடுப்பீங்கன்னு பார்த்தேன், ஆணியை கொடுத்து அசிங்கப்படுத்திட்டீங்களே. உனக்கு என்ன AK-47 கொடுப்போன்னு பார்த்தியா? டே அப்ரசன்ட், போய் முடிச்சுட்டு வா. மூஞ்சி அப்பாவியா வச்சுக்கணும், கையி காரியத்தை கற்றுக்கணும். சக்குவா கொக்கா இப்படி சூடு.
டேய் சின்ன பையன் ஏதாவது கேட்டா அட்வைஸ் பண்றதை விட்டு தேவையாடா அதெல்லாம்? இருக்கட்டும் மாப்ள, அவனும் திருவிழால தொலைஞ்ச குழந்தை மாதிரி தானே காலேஜுக்குள்ள சுத்திக்கி இருக்கான். அவனுக்கு நம்ம ஆதரவு அளிப்போம்டா. நீங்க அழிக்கிறதுக்கு பேர் ஆதரவு அளிக்கிறது இல்லடா, அழிக்கிறது. பாருடா மாப்பிள்ள கூட எதுக்கு முனையா பேசுறான்? வந்துருவானாடா? அங்க பாருங்கடா ஜக்கு பாய. என்னடா பண்றான்? அங்க பாருடா மாப்ள. டேய் போகுடா எப்பா. யாரும் பார்க்கல. பொதுவாக என் மனசு ஒருத்தனை ஏத்தி விட்டு எரிய வைக்கிறதுனா சூப்பரா பண்ணுவீங்களே. உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன். பாஸ், என்ன பாஸ்? அவர் மட்டும் ஏன் பாஸ் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு? விடுங்க பாஸ், அவர் அப்படிதான் லேஸ்ல ஒத்துக்க மாட்டாரு. வேற ஏதாவது பெருசா பண்ணணுமா பாஸ்? டேய் ஆணி எல்லாம் புடுங்க வேணாம், கையில இருக்க ஆணியை கொடுத்துட்டு கிளம்பு. என்ன பாஸ்? You are appointed. அடுத்த 3 வருஷம் நம்ம டெல்லி டேர் டெவில்ஸ்க்காக தான் ஆடுறீங்க. ஒருவேளை நான் மறுபடியும் விலகிட்டா? அது முடியாது. ஏன்? நீ ஓட்ட போட்ட கார் யாரோடதுன்னு தெரியுமா? யாரோடது? நம்ம பிரின்சிபலோடது தான். ஆ? பாஸ், 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 என்னை விட்டு போயிடாதீங்க பாஸ், பயமா இருக்கு பாஸ்.